ஒரே வேலை மருந்து தான், ரொம்ப எல்லாம் எடுக்க வேண்டாம். ஒரு வேலை மருந்து எல்லா வாய்வு காலி, எல்லாமே சரியானு சொல்றாரு. இங்க இடத்துல இங்க இடத்துல ஏப்புன்னு வராங்க, இங்க இடத்துல ஏப்புன்னு வருது, வயிறு வீங்கிக்குது, வயிறு உபசம் ஆயிருது, ஜீரணமே ஆகுறதுல. கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் இது. பெரிய பெரிய மரங்களா இருக்கும், கீழே அந்த காய் விழும். அதை உடைச்சோம்னா பாத்தீங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா கலர்ச்சி காய், பெரிய கலர்ச்சி காய். ஆமா, ஆண்களுக்கு வாயு தொல்லையான முதுகு வலி, நெஞ்சு வலி, குறுக்கு வலி எதுவுமே இருக்காது, ஒரே டோஸ்ல சரியாயிரும். சூப்பர், அருமை அருமை. வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்தர் ஆனந்த் ஐயா அவர்கள் இருக்காங்க. மதிப்புக்குரிய ஆனந்த் ஐயா, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு, ஆண்கள் பெண்கள் இருப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது, வாயு பிரச்சனை. இங்க இடத்துல இங்க இடத்துல ஏப்புன்னு வராங்க, இந்த இடத்துல ஏப்புன்னு வருது, இங்க இடத்துல ஏப்புன்னு வருது, வயிறு வீங்கிக்குது, வயிறு உபசம் ஆயிருது, ஜீரணமே ஆகுறதுல. அங்கங்க பிடிச்சிக்குது, புடகலத்து வலின்றாங்க, முதுகு வலின்றாங்க, தோள்பட்டை வலின்றாங்க, இடுப்பு வலின்றாங்க, கை கால் வலின்றாங்க, நடக்க முடியலன்றாங்க, வாயு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்றாங்க. என்னத்த பண்றது, எதை பண்றது, போடா, ஏன்னா நான் எங்கேயுமே வரல அப்படின்னு. அவங்களுக்கும் இந்த சூதக வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்களுக்கும் ஏற்ற சித்த மருத்துவ முறையில என்ன மூலிகைகள் நீங்க வச்சிருக்கீங்க, அது எத்தனை வேலை கொடுத்தா சரியாகும்? நம்ம கிட்ட இப்ப நம்ம முன்னால இருக்கிறது வந்து பெரிய கலாய்ச்சிக்காய். நேர்களே, இதுதான் பெரிய கலாய்ச்சிக்காய். இது சதுரகிரி, கொல்லிமலைகள்ல பாத்தீங்கன்னா மலைகள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் இது. பெரிய பெரிய மரங்களா இருக்கும், கீழே அந்த காய் விழும். அதை உடைச்சோம்னா பாத்தீங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா கலர்ச்சி காய், பெரிய கலர்ச்சி காய் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமானது. கிராமங்கள்ல இத வந்து தெல்லுக்காயின்னு சொல்லி விளையாடுவாங்க. ஓ ஓ, அப்படிங்களா? தெல்லுக்காயின்னு தான் சொல்லுவாங்க. சரி சரி சரி, சரிங்க ஐயா. இதுல எப்படி மருந்து தயாரிக்கிறீங்க? இது எப்படி கொடுத்தா, என்ன மாதிரி கொடுத்தா, எத்தனை வேலை கொடுத்தா வேலை செய்யும்? இது கூட சேர்ந்தியா ஒரு தசவாயு செந்தூரம்னு ஒண்ணு போடுறோம். ஆமா, ஏன்னா மனுஷனுடைய உடம்புல பார்த்தா தசவாயுகள் இருக்கு, 10 வகையான வாயு. அந்த வாயுவெல்லாம் சரி பண்ணும். 10 வகையான வாயுகளையுமே வேற லெவல்லையா? ஓகே. இது வந்து வாயுனால நம்ம மக்களுக்கு வந்து என்ன சிரமங்கள் ஏற்படும்னா, முதுகு வலி. ஆமா, அப்படியே வலி இருந்துகிட்டே இருக்கும். ரோபோட் மாதிரி நடப்பாங்கல்ல சிலவங்க அந்த வலியை ரொம்ப நாள் மேனேஜ் பண்ணி அதுக்கு சரியான வைத்தியம் பார்க்காம அப்படியே ரோபோட் மாதிரி நடப்பாங்க. சரிதான், முதுகு வந்து அசையாது. ஆமா ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க குடுக்கறது 4 டோஸ் தான் கொடுப்போம். 4 டோஸா? ஆமா, ஒரு டோஸ்ல சரியா போகும். நேரிலே பாத்தீங்கன்னா சவால் விட்டு சொல்றாருங்க. ஆமா, உங்களுக்கு எந்த வகையான வாயு, எத்தனை வருஷம் வாயு இருந்தாலும் சரி, ஆமா, ஒரே வேலை மருந்து தான், ஒரு பொட்டணம் தான். ஒரே வேலை மருந்து, ஒரு பொட்டணம் தான். அதாவது இந்த பெரிய கலர்ச்சி காயுடைய மூலிகையும் ஒரு சில அபூர்வமான மூலிகை, சதுரகிரி கொல்லிமலையில் கிடைக்கிற மூலிகைகளும் கொண்டு ஒரே வேலை மருந்து தான், ரொம்ப எல்லாம் எடுக்க வேண்டாம். ஒரு வேலை மருந்து எல்லா வாய்வு காலி, எல்லாமே சரியானு சொல்றாரு. இப்படி சவால் விட்டு யாரும் சொல்ல முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்னா, காலையில எம்டி ஸ்டமக். இதுக்கு முன்னால வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல வந்து இறைப்பைய கம்ப்ளீட்டா கழுவிடணும். ஆமா, அதுக்கு பேதி சாப்பிட்டு நல்லா பேதி போகுது. ஏன்னா சிலவங்க பாத்தீங்கன்னா பேதி அப்படின்னா என்னதுன்னே தெரிய மாட்டேங்குது. தெரியும், நிறைய பேர் தெரியல. ஆமா, என்னையா பேதினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுலதான் மக்கள் இருக்காங்க. சரி சரி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 2 நேரம் மலம் கழிச்சிருவேன், பேதி எதுக்கு சாப்பிடணும் அப்படிம்பாங்க. ஆமா, உசாரா சொல்றாங்க. ஆமா, எனக்கு தான் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. ஆமா, ஆனா இது நான் என்னன்னு சொல்றேன், தினம் நம்ம வீடை தூத்து விடுவோம். ஆமாங்கய்யா, காலையில ஒருக்க கம்ப்ளீட்டா தூத்து விடுவோம், இரவு ஒரு தடவை ஈவினிங் லைட் போடுறதுக்கு முன்னால ஒருக்க தூத்து. ஆமா, க்ளீன் பண்ணுவோம். இதே தான் நம்ம மலம் கழிக்கிறது. ஓ, காலையில ஒருக்க மலம் கழிக்கிறது நம்ம உடம்ப வந்து க்ளீன் பண்றது. சாயங்காலம் ஒருக்க மலம் கழிச்சிட்டோம்னா அது ஒருக்க க்ளீன் பண்றோம். ஆனா 2 தடவை மலம் கழிக்கிறது நிறைய பேர் இல்ல. 160 பேர்ல வந்து ஒரு டைம் தான் அப்படின்றாங்க மலம் கழிக்கிறாங்க. இந்த இது வந்து நம்ம பேதி சாப்பிட்றதுங்கிறது வீடை வந்து கழுவுற மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா எல்லாரும் வீடை கழுவுவாங்க. இல்லைன்னா இப்ப டைல்ஸ் வச்சுட்டாங்கன்னா மாஸ்க் போட்டு துடைக்கவாது செய்யறாங்க. இதோட தெளிவா யாரையா சொல்ல முடியும்? அப்படியே மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க. இது வந்து பேதி சாப்பிட்டீங்கன்னா, சித்தர்கள் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை பேதி சாப்பிட சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு பூராமே ரசாயன உரம் கலந்த உணவும் பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்ச காய்கறியும் தான் நம்ம சாப்பிட்றோம். அப்ப அவ்வளவுமே நம்ம சாப்பிட்ற பூராமே பாய்சன். அப்ப அந்த பாய்சன் வந்து நம்ம இறைப்பையில தங்கிக்கிட்டே இருக்கும். அது எப்படி தங்கும் அப்படின்னா,
ஆடு குடலை ஆட்டை அறுத்துட்டு குடல் பார்த்தீங்கன்னா அந்த இறைப்பை அப்படியே முழுன்னு தான் இருக்கும். பெரட்டி வெளியில போட்டது அலசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தீக்குச்சி மாதிரி குச்சியா இருக்கும். ஆமாங்க, ஆமா ஆமா. பழைய 3 காசு மாதிரி டைமண்டா இருக்கும். இதுதான் நம்ம இறைப்பையோட கண்டிஷனும். ஓகே. இது வந்து இறைய செமிச்சு ஜீரணம் பண்ணி உள்ள இருக்கிற சத்தை எடுக்கணும். அப்ப இது வந்து மயிர் விட துவாரத்தை விட சின்ன மைல்டா உள்ள துவாரங்கள்ல சத்து எடுக்க முடியாம நம்ம மாச கணக்கா இதை கழுவாம போட்டோம்னா சில 20 வருஷத்துக்கு முன்னால நான் குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்டதுங்கிறாங்க பேதி. இல்லைன்னா நான் ஒரு நாள் ராத்திரி என்னத்தையே கறி கடையில சாப்பிட்டேன், ஏதோ பழச கொடுத்துருப்பாங்க, ஃபுட் பாய்சன் ஆகி அன்னைக்கு ஒருக்க போச்சியாம்பாங்க. கண்டிப்பா 2 மாசத்துக்கு ஒருக்க பேதி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இந்த வெட்டவாயு சந்திரம் ஒரு டோஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வாயு தொல்லையான முதுகு வலி, நெஞ்சு வலி, குறுக்கு வலி எதுவுமே இருக்காது. ஒரே டோஸ்ல சரியாயிரும். பெண்களுக்கு வந்து தலைக்கு ஊத்துற நேரத்துல அந்த சூதக வாயு, அதனால அவங்களுக்கு வயிற்று வலி கண்டிப்பா இருக்கும். ஒரு டோஸ் சாப்பிட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் வருஷ கணக்குல அவங்களுக்கு அந்த சூதக டயத்துல வயிற்று வலியே வராது. வேற லெவல். சூப்பர். நேரிலே ரொம்ப அற்புதமா, அது ரொம்ப எளிமையா புரி வச்சிருக்காரு. ஏன்னா வயிற்றுல எப்படி கழிவுகள் சேருது, எப்படி வீடை தொடங்கிற மாதிரி வயிறை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும், இதுக்கு என்ன மூலிகைகள் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அற்புதமாக சொல்லியிருக்காரு. கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா படித்த பட்டதாரி மருத்துவர் மூலமாக உங்களுக்கு ஆலோசனையும் மருந்துகளும் வழங்கப்படும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ கிளாஸ் நடத்திட்டு வர்றாரு. அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி உள்ள மருந்துகளை இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த கிளாஸையும் வந்து கலந்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.